வெல்கம் டு Seasonbuds. ரொம்ப நாளுக்கு அப்புறம் இனிமேல் வீடியோ போடலான்னு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ப்ரெக்னன்சி அண்ட் போஸ்ட் ப்ரெக்னன்சினால் இத்தனை நாள் வீடியோஸ் போட முடியல. இனிமேல் நீங்கள் கண்டினியூஷனாக வீடியோ பார்க்கலாம். இத்தனை நாள் சப்போர்ட் பண்ணிங்க, அதே மாதிரி இனிமேலும் சப்போர்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பச்சை பயிரை வச்சு ஒரு சூப்பரான ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. டயட் இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ ஒரு ஹோல் பேக்காக இருக்கும் இந்த ரெசிபி. ஸோ இது எப்படி செய்கிறதுன்னு எங்கள் அம்மா இப்போ செஞ்சு காட்ட போகிறாங்க. வெல்கம் டு சீசன்பட்ஸ். இந்த வாய்ஸுக்கு சொந்தக்காரங்க இன்னொருத்தவங்க, ஆனால் செய்யறது பூரா நான் தாங்க. நீ புதுசாக இன்றைக்கி பேசுகிறதுனால என்ன பேசுறது எனக்கு தெரியல. ஆனால் நான் ஒன்றும் பெரிய அப்பா டக்கர்லாம் இல்லை சமையல். ஆனால் என் பொண்ணோட ஃப்ரெண்ட்ஸு எல்லோரும் சாப்பிட்றவங்க நல்லா இருக்குன்னு சொல்லணும் தான். நான் இப்போ நிறைய யூடியூப்ஸு சேனல்ஸு அதெல்லாம் இருக்குது. ஆனால் நான் சமைக்கிற காலத்தில் ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி யூடியூப் இதெல்லாம் கிடையாது. புக்கு தான், நிறைய புக்கு வாங்கி கொடுத்து இது இப்படி சமைக்கணும் அப்படி சமைக்கணும் புதுசாக வெரைட்டியாக ஓரளவுக்கு செய்வேன். ரொம்ப நீங்கள் எதிர்பார்க்குற வெரைட்டிலாம் இல்லை, ஆனால் கல்ச்சுரலாக எனக்கு ஓரளவுக்கு இந்த பழைய இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் அதோட டேஸ்ட் இப்போ நீங்கள் புதுசாக என்ன செஞ்சாலும் நம்ம நாக்கில் ஒட்டாது. அதே மாதிரி இன்றைக்கி ஒரு செய்கிற டிஷ்ஷும் அமிர்த பலகாரம்னு. இது நான் செஞ்சதே இல்லைங்க. ஆனால் எங்கள் பெரியப்பா நாங்கள் ஊருக்கு போயிட்டோன்னா எங்கள் பெரியம்மாட்ட சொல்லிகிட்டே இருப்பாங்க, பிள்ளைங்கள்லாம் வந்திருக்கு நீ இதை செய்யன்னு. நான் அமிர்த பலகாரம்னா என்னன்னு எனக்கு ஒரு ஆசை அது. ஆனால் அது என்னென்னா அது வேலை ஜாஸ்தி. ஆனால் எங்கள் பெரியப்பா சொல்கிற மெத்தடை நான் கேட்டு அது எனக்கு மனசில் பதிஞ்சு போச்சு. ஆனால் நானும் அதை ட்ரை பண்ணதில்லை. அதுக்கப்புறம் என் பொண்ணு இன்ஜினியரிங் காலேஜில் சேர்ந்து செகண்ட் இயர் போகும்போது அவங்க காலேஜில் ஒரு சமையல் போட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கோசரம் சரி என்ன செய்யுது புதுசாக எதனா சொல்லுங்கம்மா ட்ரெடிஷ்னலாகவும் இருக்கணும் அப்படின்னு சொன்னப்போ சரி எதுக்கும் இதை நீ ட்ரை பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்லேயே இட்லியை ஊற்றி அது என்னென்னா எல்லாத்தையும் நம்ம எடுத்துகிட்டு போக முடியாது அப்படிங்கிறதுனால வீட்டில் அந்த பச்சை பயிறு இட்லியை ஊற்றி அதுக்கப்புறம் அங்கே போய் தாளிச்சிக்கிற மாதிரி நான் ரெடி பண்ணி கொடுத்தேன். கடைசியில் பார்த்தா அதுதான் எங்கள் ஃபஸ்ட்டு ப்ரைஸு. எனக்கு ஒரே ஹாப்பி. அதுக்கப்புறம் தான் நான் செஞ்சேன் வீட்டில். அவங்ககிட்ட சொன்ன மாதிரி இந்த அமிர்த பலகாரத்தை உங்களுக்கு நான் செஞ்சு காமிக்கிறேன். இது டெலிஷியஸும் கூட. வெயிட் லாஸ் பண்ணணும், இல்லை எனர்ஜியாக இருக்கும், குழந்தைங்க நிறைய ப்ரோட்டீன் வேணும், எனர்ஜியாக இருக்கும்னு நினைக்கிறவங்க இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா டேஸ்ட் வைஸாகவும் சூப்பராக இருக்கும். முழு பச்சை பயிர் நமக்கு நிறைய பேருக்கு எப்படி சாப்பிடணும் என்ன பண்ணணும்னு தெரியாது. அதனால் இப்போ நம்ம முழு பச்சை பயிரை 4 மணி நேரம் ஊற வச்சு, குறைஞ்சது 4 மணி நேரம் இல்லை அதுக்கப்புறம் 5-6 மணி நேரம் கூட ஊறலாம். தண்ணியை வடித்து அந்த இது வச்சுக்கோங்க. கொஞ்சம் பார்க்க கிறிஸ்பியாகவும் இருக்கும், இதுவாகவும் இருக்கும். இப்போ இந்த அளவுக்கு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம இட்லியாக ஊற்றிக்கலாம். இட்லி ஊற்றியாச்சுங்க. இட்லி நல்லா வெந்துருச்சுங்க. எடுத்துட்டு ஆற விட்டுருங்க. இட்லி இப்படி இருக்கும், நல்லா வெந்திருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லா சாஃப்டாக நல்லாயிருக்கும். இப்போ நம்ம தாளிச்சிடலாங்க. ஸோ அமிர்த பலகாரம் செய்கிறதுக்கு பச்சை பயிறு இட்லி நம்ம வேக வச்சு எடுத்துட்டோம். அது நல்லா ஆறுனதுக்கப்புறம் அதை நல்லா பொடிச்சு விட்டுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம நார்மலாக இட்லி உப்புமா எப்படி செய்வோமோ அதே மாதிரி தான் ப்ராசஸ் செய்ய போகிறோம். ஆனால் டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். எண்ணெய் சூடானதும் கடுகு, உளுத்தம்பருப்பு நல்லா பொரிஞ்சு வரட்டும். கடுகு அது கூடவே நல்லா உண்டுன்னு கடலைப்பருப்பு போட்டுக்கோங்க. லைட்டாக கடலைப்பருப்பு செவந்ததும் வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் ஒன்றா சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஸோ சேம் ப்ராசஸ் தான்.
உங்கள் வீட்டில் எண்ணெய் கொஞ்சம் கூட இருக்கணும். எண்ணெய் கூட சேர்க்கணும். எண்ணெய் கொஞ்சம் கூட சேர்க்கணும். டேஸ்ட் வைஸ் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். டயபெட்டிக் இருக்கிறவங்க, வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, நல்ல சத்தாக சாப்பிட்ணும், குழந்தைங்களுக்கு சத்தாக கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த முழு பச்சை பயிரை போட்டு நம்ம செய்யலாம். ஒரே மாதிரி சுண்டலாக செய்யாமல் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது உங்களுக்கு ஈவினிங் வந்து டிஃபனாகவும் ஆயிடும், உங்களுக்கு ஸ்நாக்ஸுக்கும் ஈவினிங் டிஃபன் தனியாக நீங்கள் செய்ய தேவையில்லைங்க. இதே நல்லாயிருக்கும். உங்களுக்கு ஸ்நாக்ஸ் இல்லை, ஒரு டிஃபன் தான் இது சாப்பிட்டீங்கனாலே வயிறு ஃபில்லிங் ஆயிடுங்க. இப்போ நல்லா பொடிச்சு விட்டுக்கலாம் பச்சை பயிறு இட்லியை. நல்லா க்ரீனிஷாக இருக்கும். இது கூட நம்ம உளுந்து எதுவுமே சேர்க்கலை. பியூர் முழு பச்சை பயிறு போட்டால் உங்களுக்கு நல்லாயிருக்கும். உடச்ச பச்சை பயிறு பாசிப்பருப்பை விட இந்த மாதிரி முழு பச்சை பயிறு போட்டு செய்யும் போது நல்லாவே ஹெல்த்தியாக இருக்கும். இப்போது நல்லா வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம பொடிச்சு வச்ச இட்லியை சேர்த்து நல்லா ஸ்மாஷ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா உதிரி உதிரியாக இருந்தால் தான் உங்களுக்கு சாப்பிட நல்லா இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணி கொடுக்கும் போது யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது இது பச்சை பயிரில் தான் பண்ணியிருக்காங்க அப்படின்றத கண்டுபிடிக்க முடியாது. எங்கள் அம்மா சொன்ன மாதிரி அப்போது செஞ்சு கொடுக்கறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா அப்போ ஆட்டங்களில் தான் நம்ம ஆட்டணும். அதுவும் இல்லாமல் 1-2 பேர் இருக்க மாட்டாங்க, வீட்டில் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ எல்லாருக்கும் ஆட்டும் போது உங்களுக்கு ரொம்ப நேரம் ஆட்டி அதுக்கப்புறம் இட்லி சுட்டு திருப்பியும் அப்போ பெரிய ப்ராசஸாக இருக்கும். பட் இப்போ வந்து டெக்னாலஜி நிறையா வந்துருச்சு. நம்ம ஈஸியாக வந்து பச்சை பயிரை ஊற வச்சு கிரைண்ட் பண்ணி ஒரு 15 to 20 மினிட்ஸில் நம்ம வந்துட்டு இந்த ரெசிபியை மேக் பண்ணிடலாம். ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஹெல்த்தி. உங்கள் கிட்ஸ்க்கு லஞ்ச் பாக்ஸாகவும் நீங்கள் இதை கொடுக்கலாம். அமிர்த பலகாரம் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இது நார்மலாக நம்ம இட்லி உப்புமா செய்கிற மாதிரி பச்சை பயிர் பண்ணுது. இது கூடவே வந்துட்டு நம்ம ஸ்வீட்டும் ப்ரிப்பேர் பண்ணலாம். அது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம தேங்காய் நாட்டு சக்கரை போட்டு நம்ம வந்து செய்யலாம். கருப்பட்டி கூட சேர்த்துக்கலாம். இந்த 2 விதமாகவும் இதை நம்ம செஞ்சு சாப்பிட்லாம். ஸோ ரொம்ப ஒரு ஹெல்த்தியான டிஷ்ஷு. இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் உங்கள் ஒப்பீனியனை வந்துட்டு கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. தேங்க்யூ. கொஷின்ஸ் கேட்கலாம். ஸோ இப்போ கல்யாணம் ஆச்சு புதுசாக அப்படின்னா சமைக்க தெரியுமா அப்படின்ற கேள்வியை வந்து ஃபஸ்ட்டு கேட்குறாங்க. சமைக்க தெரியலன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ 25-26 இயர்ஸ்க்கு பிஃபோர் மேரேஜ் ஆன எங்கள் அம்மா கிட்ட கல்யாணம் புதுசில் சமைக்க தெரியுமா அப்படின்ற கேள்வியை கேட்குறத விட எப்போ அவங்க சமையல் கற்றுக்கிட்டாங்கன்றது கேட்டு தெரிஞ்சுக்கலாம். எனக்கு கல்யாணம் ஆனப்போ சமைக்கிறதுனா எனக்கு பிடிக்காத விஷயங்க. மாமியார் வருத்தப்பட்ட காலமும் அதுதான். இவ வந்து சமையலே கற்றுக்க மாட்டாப்புல இருக்கே அப்படின்னு தான். ஏன்னா எங்கள் வீட்டுக்காரருக்கு வந்து நல்ல டேஸ்டியாக இருந்தால் தான் ஃபுட்டு பிடிக்கும். ஆனால் கல்யாணம் ஆய அந்த 6 வருஷம் அவங்க எங்கள் மாமியார் தான் சமைப்பாங்க. எங்களுக்கு வேலை இருக்க சுற்றி இருக்கிற வேலையெல்லாம் செஞ்சு கொடுக்க மாட்டார். எங்கள் மாமியார் வந்து சமைச்சிருவாங்க. நாங்கள் ஜாயின்ட் ஃபேமிலி தான். அதனால் எங்களுக்கு வந்து அந்த சமையல் செய்யணும் அப்படிங்கிறது வந்து எனக்கு பெருசாக இல்லை. ஏன்னா யாரும் ஒருத்தவங்க செஞ்சிட்டாங்கன்னா எது சாப்பிட்டுட்டு பரிமாற்ற போயிடலான்னு ஜாலியாக இருப்பேன். எங்கள் மாமியாரோட டெத்துக்கு அப்புறம் தான் நான் சமைக்கவே ஆரம்பித்தேன், சமைக்கவே பழகினேங்க. அது வரைக்கும் எனக்கு சமையல்னால் பிடிக்காது. தெரியாதுங்கிறத விட எனக்கு பிடிக்காது சமையல் செய்யவே.